يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. الحمد لله وحده نصر عبده وعز جنده وهزم الأحزاب وحده. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسل الله بحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد. அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினியவர்களே, பொதுவாக ரமதானுடைய காலங்களில் உலகம் சார்ந்த செய்திகள் வேண்டாம் என்று மூத்த உஸ்தாதுமார்கள் வெறும் அமல் சார்ந்து மட்டுமே நினைவூட்டுவார்கள், அறிவுரை சொல்வார்கள். ஆனால் உலகத்தினுடைய சூழ்நிலை இன்றைக்கு மிகவும் கடுமையாக கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கலாம், ரஹ்மத் இறங்குகிற இந்த நாளில் பல்வேறு போர்களுக்கான துவக்கம் ஏற்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுடைய போர், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய போர் என்று அமைதியான ரஹ்மத்தான காலங்களில் கூட நிறைய சஞ்சலத்து குறித்தான செய்திகளை நாம் கண்டு வருகிறோம். தவிர்த்தாலும் அல்லாஹ் நமக்கு முன்னால் காட்டுகிறான். உலகத்தினுடைய சூழ்நிலை, உலமாக்கள் சொல்லுவார்கள், நீங்கள் கடைசி காலத்தை அடைந்து கொண்டால் உங்களுடைய ஈமானை கூர்மையாக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்கிட்ட சபுரை கேளுங்க. அந்த ஈமானை செம்மைப்படுத்தக்கூடிய பண்படுத்தக்கூடிய மாதம் தான் இந்த ரமதான். அல்லாஹ் நமக்கு முன்னால் காட்டுறான். கடைசி காலத்தில் முஸ்லிம்கள்ல மிக பெரும் முக்கியமான தேவை என்னன்னா ஈமானுடைய தேவை. அல்லாஹ் அந்த ஈமானை நமக்கு நசீபாக்கணும். அன்பானவர்களே, எனவே ஒவ்வொரு நோன்பிலும், ஒவ்வொரு சுஜூதிலும், ஒவ்வொரு திலாவத்திலும், தஸ்பீகிலும் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், அல்லாஹ் எங்கள் ஈமான கூர்மையாக்கிட்டார். இதை செம்மைப்படுத்துகிற மாதம் இது. குறிப்பாக இந்த சமூகத்திற்காக துஆ செய்யணும். சமூகத்துக்காக துஆ செய்யணும். இன்றைக்கு ஓதப்பட்ட ஆயத்தில் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். உலகத்தில் நிம்மதி எதிர்பார்க்கவே முடியாது. நிம்மதிங்கிறது அல்லாஹ்வுடைய திக்ர்ல தான் இருக்கு. அந்த திக்ர்ல மிக உயர்ந்த திக்ர் எது? அல் குர்ஆன். அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனுக்கான மாதம் இது. எனவே கையேந்துவோம். அல்லாஹ் சலாமத்தை நம்முடைய உள்ளங்களில் நசீபாக்குவானாக. அன்புக்கினியவர்களே, என்னுடைய தலைப்பு என்னவென்றால், சூரத்து தௌபாவிலேயே இந்த தலைப்பு பேசப்பட்டிருக்க வேண்டும். ஏன்னா ரமதான் ஆரம்பிச்சு 10 நோன்பு 11 தராவே கடந்துட்டோம். எப்படி போச்சுன்னு தெரியல. அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. அன்புக்கினியவர்களே, சியாம் சார்ந்த கேள்விகள் வந்ததோ இல்லையோ, நோன்பு சார்ந்த கேள்விகள் வந்ததோ இல்லையோ, அநேகமான நபர்கள் ஜகாத் சார்ந்த கேள்விகள் கேட்டார்கள். ஜகாத்தை பற்றி பேசுகிற மிக பெரும் அற்புதமான அத்தியாயம் சூரத்து தௌபா. அதிலேயே இந்த விஷயம் பேசப்பட்டிருக்க வேண்டும். அன்பானவர்களே, அதன் அடிப்படையில் ஜகாத் என்பது அதனுடைய மிக முக்கியமான அற்புதமான மசாயில்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பொருளாதாரம் சார்ந்த சட்டங்கள் எப்போது உங்களிடத்திலே பேணப்படுமோ அல்லாஹ் தஆலா உங்களுடைய பொருளாதாரங்களை பாதுகாப்பான், வளப்படுத்துவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பொருளாதாரம் சார்ந்த சட்டங்கள் அது ஒரு 4-5 இருக்கிறது. அதுல மிக முக்கியமான ஒரு சட்டம் தான் ஜகாத். அன்பானவர்களே, இந்த ஜகாத் ரொம்ப அற்புதமான சட்டம். ரொம்ப இந்த காலத்தில் பேண வேண்டிய மிக முக்கியமான சட்டம். இதனுடைய ஞானம் ஃபர்த் என்று குர்ஆன் சொல்கிறது. ஃபரீதத்தும் மினல்லாஹ். அல்லாஹ் சில விஷயங்களை தான் ஃபர்துன்னு சொல்லி ஆயத்துல கட்டாயப்படுத்துவோம். அப்படி கட்டாயப்படுத்துகிற சட்டங்களில் ஜகாத்தினுடைய சட்டமும் ஒன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சட்டத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா, எங்களுடைய ஹஸரத் அவர்கள் சொல்லுவார்கள், எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலம் மௌத்தாகிறதுக்கு ஒரு 2 மாதத்திற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சட்டத்தையும் எழுதினதில்லை. குர்ஆனுடைய சட்டத்தை அல்லாஹ் தஆலாவால் அனுப்பப்பட்ட பெருமானார் எழுதினதில்லை. தொழுகைக்கான சட்டங்களை பெருமானார் எழுதினதில்லை. அதே போன்று நோன்பிற்கான ஹஜ்ஜுக்கான சட்டங்களை பெருமானார் எழுதினதில்லை, எழுத வச்சதும் இல்லை. ஒரே ஒரு சட்டத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத வச்சாங்க.
அந்த சட்டம் தான் ஜகாத்தினுடைய சட்டம். தன் மறைவுக்கு சுமார் 2-3 மாசங்களுக்கு முன்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எல்லாம் கூப்பிட்டு ஜகாத்தினுடைய சட்டத்தை எழுத வச்சாங்க. எழுதி அதை தன்னுடைய வாளுரைக்குள்ள அந்த சட்டத்தினுடைய பிரதியை உள்ள வச்சுக்கிட்டாங்க. ஏன் இதை எழுதி பெருமானார் வாளுரையில வச்சாங்க? 2 விதமான காரணங்கள் உலமாக்கள் சொல்லுவாங்க. முதலாவது காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்தினுடைய சட்டத்தை இஸ்லாமிய பரப்பரப்பு எங்கெங்கெல்லாம் பரவி இருக்கிறதோ, அங்கு எங்கெல்லாம் இஸ்லாமிய ஆட்சி நடக்கிறதோ, அங்கு எல்லாத்துக்கும் ஜகாத்தினுடைய சட்டம் தெளிவான முறையில எழுதப்பட்டு போகணும். ஏன்னா என்னுடைய மறைவுக்கு பின்னாடி முதல்ல இந்த உம்மத்திலிருந்து ஜகாத்துடைய சட்டம் தான் வெகுவாக கழட்டப்படும். எனவே முதல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துடைய சட்டத்தை எழுதினாங்க. ரெண்டாவது, அந்த சட்டத்தையும் வாளுரையில வச்சாங்கன்னா, ஜகாத்தை ஒருத்தன் மறுத்தான்னா அவன்கிட்ட பேச்சே கிடையாது, அவனுக்கு வாழ்தான் பேசும், அவனிடத்துல வாழ்தான் பேசும். இதைதான் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செய்து காண்பித்தார்கள். அவங்களுடைய காலத்துல பெருமானாருடைய வஃபாத்துக்கு பின்னாடி ஏற்பட்ட பெரும் குழப்பங்கள்ல மிக முக்கியமான முதலாவது குழப்பம், சில பேர் நாங்க ஜகாத்தை தரமாட்டோம் கொஞ்சம் கழுண்டாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூட இதை இப்ப விடலாம், கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முதல்ல வாள உருகி நின்றாங்க. யாரெல்லாம் ஜகாத்து தரலையோ இஸ்லாமிய படை அவர்களை போர்க்களத்தில் சந்திக்கும், ஜகாத்து கொடுக்கணும்னு இழுத்து வாங்கினாங்க. ஏன்? இந்த ஹதீஸ் தான் அதற்கான காரணம். அன்பானவர்களே, இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்தை இந்த சமூகத்திற்கான மிக முக்கியமான அமல், அது இந்த சமூகத்தின் பாதுகாப்பு என்று பல இடங்கள்ல முக்கியத்துவப்படுத்தி காட்டினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று விளக்குவார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லுவான், ஜகாத்தினுடைய அதை சரியாக நிறைவேற்றாதவர்களுக்கான தண்டனை என்ன? 2 விதமான தண்டனைகள் குர்ஆன்ல வருது. 2 விதமான தண்டனைகள். ஒன்னு துன்யால தண்டனை, அந்த தண்டனை 2 விதமா இருக்கும். அடுத்து கியாமத்தினுடைய மறுமை நாள்ல தண்டனை, அந்த தண்டனை 2 விதமா இருக்கும். நம்ம ஒரு குர்ஆன் ஆயத்துல அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபால பேசலாம். முதல்ல துன்யால என்ன தண்டனை அப்படின்னா, எந்த பொருள்ல இருந்து ஜகாத்து கொடுக்கப்படணுமோ அந்த பொருள் சரியான முறையில ஜகாத், அந்த காசோ பணமோ பொருளோ அதற்கான ஜகாத்து நிறைவேற்றப்படாமல் அது ஏனைய பொருளோடு சேர்ந்தால் அல்லாஹ் அதை கண்டிப்பாக அழித்து விடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது முதல்ல உலகத்தில் ஏற்படுற தண்டனை. இரண்டாவது தண்டனை, எந்த சமூகத்துல ஜகாத்து சரியான முறையில வசூலிக்கப்படாமலோ அல்லது வசூலிக்கப்பட்ட ஜகாத்து சரியான இடத்துல கொடுக்கப்படாமலோ இருந்தால் அந்த சமூகத்திற்கு பஞ்சம் ஏற்படும், பெரும்பாலான பஞ்சங்கள் வரும். அன்பானவர்கள், இன்றைக்கு காலத்தினுடைய சூழ்நிலையை சொல்லவே தேவையில்லை, விவரிக்கவே தேவையில்லை. இந்த 2 அதாபுகளை, ஜகாத்தை சரியா வசூலி காட்டி இல்ல வசூலிச்ச ஜகாத்தை சரியான இடங்கள்ல செலவழிக்காட்டி அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிற 2 தண்டனை துன்யால. கியாமத்துல அல்லாஹ் என்ன தண்டனை தருவான் ஜகாத்துக்கு? முதல் தண்டனை, அல்லாஹ் தஆலா கியாமத்துல எழுந்த உடனேயே கடுமையான விஷமுள்ள ஒரு பாம்பு, யாரெல்லாம் ஜகாத்தை சரியான முறையில தரலையோ அந்த செல்வம் கடும் விஷமுள்ள பாம்பாக அவனுடைய உடலை சுத்தி முதல்ல அது கடிக்கிற இடம், கவ்வுகிற இடம் அவனுடைய தாடை பகுதியா இருக்குமா. ஏன்னா இந்த வாயின் மூலமாகத்தான அநியாயமான முறையில ஜகாத்தினுடைய காசை நீ சாப்பிட்ட, முதல்ல அது கடிக்கிற இடம் அவனுடைய வாய் பகுதியா, தாடை பகுதியா இருக்குமா. இரண்டாவது குர்ஆன்ல வருகிறது, ஜகாத் கொடுக்காதவனுக்கான தண்டனை என்ன? அந்த செல்வங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா பழுக்க காட்சி நரகத்துடைய நெருப்புல காய்ச்சுவான். பழுக்க காட்சி அந்த நெருப்பின் மூலமாக சூடிடப்படும். அவனுடைய தலை பகுதியில, முதுகுல, விலாப்புறங்கள்ல கடுமையான முறையில சூடிடப்படும். இது ஜகாத் இல்லாதவர்கள், ஜகாத்தை சரியான முறையில் நிறைவேற்றாதவர்களுக்கு கியாமத்தினுடைய தண்டனை என்று குர்ஆன் சொல்லும். அன்பானவர்களே, ஜகாத் ரொம்ப அற்புதமான சட்டம். நீண்ட விளக்கம்லாம் இல்லை. ஜகாத்னா என்ன, அதை கணக்கு போட்டு இதை கணக்கு போட்டு இதை சேர்த்து எதெல்லாம் கொண்டு வந்து, ரொம்ப சாதாரண சட்டம் ஜகாத்து தான். ரொம்ப ரொம்ப சாதாரண சட்டம். 3 விஷயங்களை விளங்கிட்டா ஜகாத்னா முழுமையா விளங்கிடலாம். 3 விஷயங்களினுடைய சேர்ப்பு தான் ஜகாத்துங்கிறது. அந்த 3 சட்டங்களுக்குள் பல சில கிளை சட்டங்கள் பிரிந்து வரும். என்ன 3 விஷயங்களை ஜகாத்துல விளங்கணும்? முதலாவது, ஜகாத்து யார் மீது கடமையாகும், எப்போ கடமையாகும், இது முதல் சட்டம். இரண்டாவது, ஜகாத்து எந்த பொருளின் மீது கடமையாகும், அந்த பொருள் எவ்வளவு இருந்தா கடமையாகும், இது இரண்டாவது சட்டம். மூணாவது, அப்படி கடமையான ஜகாத்தை யாருக்கெல்லாம் செலவழிக்கணும். இந்த 3 சட்டங்கள் தான் ஜகாத்துடைய தொகுப்பு. இந்த 3ஐயும் சொல்ல மாட்டேன், பல பேர் இப்படி தூங்கிட்டீங்க. நான் முதல்ல ஒரே ஒரு சட்டத்தை மட்டும் சொல்லிடுறேன். ஜகாத்து யார் மீது கடமையாகும், எப்போ கடமையாகும் அப்படின்னா 5 நிபந்தனைகள் இருந்தா ஜகாத்து கடமையாகும்.
5 நிபந்தனைகள். முதல் தலைப்பு யார் மீது கடமையாகும், எப்ப கடமையாகும்னா 5 நிபந்தனைக்குள்ள இருந்தா ஜகாத்து கடமையாகும். முதல்ல ஐயப்பூன முஸ்லிமன், அவர் முஸ்லிமா இருக்கணும், காஃபிரின் மீது ஜகாத்து கிடையாது. இரண்டாவது பாலிகன், அவர் வயதை அடைந்தவராக பாலிகானவரா இருக்கணும். பாலிக் இல்லாத ஆளுக்கு ஜகாத்து கடமை இல்லை. அப்படின்னா இப்போ என்ன செய்யறாங்க, நிறைய பேர் தன்னுடைய பொம்பளை பிள்ளைங்களுக்கு, சின்ன பிள்ளையில இருந்து அந்த பிள்ளைங்க என்ன செய்யறாங்க, காசு சேர்த்து வைக்கிறாங்க, அந்த பிள்ளைக்கு நகை சேர்த்து வைக்கிறாங்க. அந்த பிள்ளையினுடைய பேர்ல சேர்த்து வைக்கக்கூடிய காசு நகை நிபந்தனை என்னன்னா, அதை பெற்றோர்கள் பயன்படுத்த கூடாது. எக்காரணத்தை கொண்டும் பயன்படுத்தாம ஹாலிசன், குறிப்பாக தாம் மகளுக்கு கல்யாணத்துக்காகவோ பின்னாடி தேவைக்காகவோ சின்னதுல இருந்தே சேர்த்துக்கிட்டு வர்றாங்கன்னா, அந்த புள்ள பெருசாகிற வரைக்கும், பாலிகாகிற வரைக்கும் அதுல ஜகாத்துங்கிறது கடமையே ஆகாது. அது எத்தனை லட்சமா இருந்தாலும் சரி, அந்த குழந்தை பாலிகாகணும். அதே மாதிரி தான் 2 மகன்கள் இருக்காங்க, 2 மகனுக்கு சேர்த்து வைக்கிறாரு, பேங்க்ல அக்கௌண்ட்ல எவ்வளவு சேர்த்து வச்சாலும் சரி, அவன் பாலிகாகிற வரைக்கும் அதுல ஜகாத்துங்கிறது கடமையாகாது. பாலிகானதற்கு பின்னாடி அவன் மீது ஜகாத்து கடமையாகும். 2வது நிபந்தனை பாலிகாகும். 3வது நிபந்தனை என்ன, ஆக்கிலன், அவன் புத்தி சுவாதீனம் உள்ளவனாக இருக்கணும். புத்தி சுவாதீனமா உள்ளவனாக இல்லாவிட்டால், அவன் அறிவுல மழுங்கண்டவனாக, புத்தி பேதலித்தவனாக இருந்தா அவன் மேல ஜகாத்துங்கிறது எப்பயுமே கடமையாகாது. இதுக்கு என்ன உதாரணம், இப்படி வழங்கலாம். அதே மாதிரி ஒரு அத்தாக்கு 3 பிள்ளைங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. 2 பிள்ளைங்களுக்கு 3 பேருக்குமே பேங்க்ல அக்கௌண்ட்ல காசு போட்டு சேர்த்துக்கிட்டே வந்தார். அதுல 2 பிள்ளைங்க நல்ல தெளிவான பிள்ளைங்க, ஒருத்தருக்கு புத்தி சுவாதீனம் ரொம்ப கம்மி, மூல வளர்ச்சி இல்லாத குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குழந்தைக்கு அவங்க அத்தா 20 வயசு ஆனாலும் 50 வயசு ஆனாலும் 60 வயசு ஆனாலும் பேங்க்ல அவனுக்காக எவ்வளவெல்லாம் காசு போட்டுக்கிட்டே இருக்கிறாரோ அவனுடைய மவுத்து வரைக்கும் அவன் மீது ஜகாத்து கடமையே ஆகாது. அவன் கோடீஸ்வரனாக இருந்தாலும், ஏன், அவன் அறிவில்லாதவன், புத்தி சுவாதீனம் இல்லாதவன். இது 3வது நிபந்தனை. 4வது நிபந்தனை என்ன, நிசாவை அடைஞ்சிருக்கணும், மார்க்கம் சொன்ன பொருளாதார அளவு அடைஞ்சிருக்கணும். அது என்ன அளவு, நாளைக்கு சொல்றேன். இன்னைக்கு சூழ்நிலை சரியில்லை, பல பேர் இப்பவே மேல போய் அல்லாஹ்வின் அரிசி கதவை தட்டிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு சொல்றேன் நிசாபினுடைய அளவு என்ன, இது முக்கியமான பாயிண்ட். கடைசி 5வது ஹவுலானே ஹவுல், 1 வருஷம் பூர்த்தியா இருந்துக்கணும். மார்க்கம் ரொம்ப லேசு, நீ சம்பாதிச்சு முதல்ல மார்க்கம் சொன்ன நிசாவுடைய அளவுக்கு வந்துட்டீங்கன்னா வந்த உடனே ஜகாத் கூட மார்க்கம் சொல்லாது. 1 வருஷம் டைம் தரும். நீ சம்பாதிச்சு பணக்காரன் ஆயிட்டியா, உடனே எடுத்து நீ தரணும் தேவையில்லை, 1 வருஷம். அதாவது எப்படி, இந்த ரமதான் 10ல ஒருத்தர் நிசாபுடைய அளவுக்கு வர்றாரு. நிசாபுடைய அளவு என்னன்னு நான் இன்னும் சொல்லல, நாளைக்கு தான் சொல்ல போறேன். நிசாபினுடைய அளவு கடைசி பாயிண்ட், இதோடு முடிச்சிருவேன், கவலைப்பட வேண்டாம். என்ன செய்வாங்க, முதல்ல ரமதான் 10ல நிசாபுடைய அளவை ஒருத்தர் அடைகிறாரு, அதாவது மார்க்கத்தின் பார்வையில் பொருளாதாரத்தின் மீது சக்தி பெற்றவரா மாறுறாருன்னா, அடுத்து 1 வருஷம், அடுத்த ரமதான் 10ல அவர் என்ன செய்யணும், ஜகாத் அவர் மீது கடமை. அடுத்த ரமதான் 10 அன்னைக்கு ஜகாத் கொடுத்துருக்கணும். அதை தாண்டக்கூடாது. 1 நாள் தாண்டினாலும் ஜகாத்தை தள்ளி போட்ட பாவி ஆகுவார். இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம ஜகாத்தை பெரும்பாலானவங்க கணக்கு வைக்கிறது இல்லை, ஜகாத்தை கணக்கு வைக்கிறதே இல்லை. என்னைக்கு ஒரு முஸ்லிமினுடைய கடமை ஃபர்து, என்னைக்கு ஜகாத்துக்கு தகுதியானவனாக அவன் ஆகிறான் அப்படிங்கிற தேதி அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏப்ரல் 10லயா, இல்ல ரஜபுலையா, இல்ல முஹர்ரம்லையா, என்னைக்கு ஆகிறான் அந்த டேட்டு தெரிஞ்சிருக்கணும். எப்படி பிறந்த டேட்டு, கல்யாண டேட்டு, மௌத்தா போகிற டேட்டு எல்லாம் மனப்பாடமும் வச்சிருக்கிறோமோ, மார்க்கத்தின் பார்வையில் இது கடமை. ஜகாத்து கொடுப்பவனுக்கு எந்த நாள்ல அவன் ஆகிறாங்கிறது தெரிஞ்சிருக்கணும். சரி, எந்த டேட்டை கணக்கு வைக்கணும்? நம்மள்ட்ட 2 கேலண்டர் இருக்கு. அசல்ல நாம எல்லாரும் என்ன கேலண்டர்ல கணக்கு வைப்போம்னா, கணக்கு வைக்கிறவங்க ஏப்ரல் 10, மே 11, மார்ச் 20. இந்த வருஷம் நான் நோம்புல கொடுக்க போறேன். நோம்புல கொடுக்குறவங்க எப்படி கொடுப்பாங்கன்னு சொன்னா, அன்பானவர்களே, இந்த வருஷம் மார்ச் மாசம் 20ஆம் தேதி எனக்கு நான் இந்த கணக்கு வைக்க கூடாது. சம்ஷி கேலண்டர், அதாவது ஆங்கில கேலண்டரின் கணக்கு வைக்கவே கூடாது. ஜகாத்துல மிக முக்கியமான விஷயம், நம்ம கணக்கு வைக்கக்கூடிய கேலண்டர் கமரி கேலண்டரா இருக்கணும், ஹிஜ்ரி கேலண்டரா இருக்கணும். ஏன்னா ஆங்கில கேலண்டருக்கும் ஹிஜ்ரி கேலண்டருக்கும் 11 நாள் வித்தியாசப்படும். கமரி கேலண்டர்ல 11 நாள் கம்மி வருஷத்துல கணக்கு போடும்போது, இங்கிலீஷ் கேலண்டர்ல 11 நாள் ஜாஸ்தி. நீங்க ரமலான் டு ரமலான் நீங்க மார்ச் 10 கணக்கு வச்சீங்கன்னா, அடுத்த வருஷம் வரும்போது 11 நாள் தள்ளி தான் மார்ச் 10 வரும் இங்கிலீஷ் கேலண்டர் படி. அப்படி பார்த்தா இவர் 11 நாள் ஜகாத்தை தள்ளி போட்ட பாரு. புரியுதா? அதனால மிக முக்கியமான விஷயம் என்னன்னா,
கணக்குங்கிறது எதனுடைய சார்பாக இருக்கணும்? கமரி கேலண்டர், ஹிஜ்ரி கேலண்டருடைய கணக்காக இருக்கணும். இந்த 5 விஷயங்கள் முதலாவது யார் மீது கடமையாகும்னா இந்த 5 தகுதி இருக்கிறவங்களின் மீது. முஸ்லிமாக, பாலிகாக, ஆக்கிலாக, அதே போல் நிசாப் அடைந்தவராக, ஹவுலானே ஹவுல் 1 வருஷம் பூர்த்தியாக இருந்தால் ஜக்காத்து கடமை. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் விளங்கி அமல் செய்கிற வாய்ப்பினை தருவானாக. ஏனைய தலைப்புகள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக பார்ப்போம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யட்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.